சபரிவர்மன் இறந்ததோட அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவருடைய வலது கை ஊனம், அந்த ஊனமுற்ற கையையே ரெண்டாவது 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. தலையில அடிபட்டு இருக்குது, ரத்த கட்டு இருக்குது, காலு ரைட் காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்துல உடைச்சிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. தவறு நடந்திருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாக்அப் டெத் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே அஜித் குமார் அப்படின்ற ஒரு பையனை வந்து லாக்அப்ல அடிச்சே கொண்டானுங்க. ஸோ அதுக்காக விஜய் அவர்கள் பயங்கரமான குரல்லாம் எழுப்பிக்கிட்டு இருந்தாரு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் விஜய் அவருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு 3 மாசம் கூட ஆகல, ஆனா ஒரு லாக்அப் மரணம். குறிப்பா அந்த யாரை அடிச்சு கொன்னாங்களோ அவரோட நிலைமையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. சோ அது என்னன்றதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பழனிக்கு போய் மொட்டை அடிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா பழனிக்கே மொட்டை அடிச்சவங்களை பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. அது மட்டும் கிடையாது, எங்களோட ஆட்சி காலத்துல ஊழல் லஞ்சம் எதுவுமே கிடையாது. சப்போஸ் யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து கொடுக்கவே மாட்டேன். இது வந்து எங்களுடைய விஜயண்ணா ஆட்சி, விஜயண்ணா ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. பட் சார், லஞ்சம் வாங்குறதே உங்க ஆளுங்க தான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் இப்ப கேட்கணும்னு தோணுது. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை தான் நடந்திருக்கு. குறிப்பா வீடியோ ஆதாரத்தோட மாட்டியிருக்கானுங்க. மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேகா நிர்வாகியுமான வீராசாமி லஞ்சம் வாங்கியதாக புகார் கூறப்பட்டிருந்த நிலையில் அது மட்டும் கிடையாதுங்க, இவனுங்களை எதுக்காக தற்குறின்னு சொல்றோன்ற ஒரு காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேனே. ஏன் அது நான் கடைசியா சொல்லும் போது நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்றதும் உங்களுக்கு சரியா புரியும். சோ அது இந்த வீடியோட கடைசியில நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, சீமான் அண்ணே நாளைக்கு ஒரு காலேஜ்ல வந்து பேசுறதுக்காக போறாராம். ரொம்ப நாள் நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா லாக்அப் மரணம். லாக்அப் மரணம் வந்து நீங்க கேட்கலாம், டே அப்ப இந்த ஆட்சியில மட்டும் தான் லாக்அப் மரணம் இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல எவ்வளவு லாக்அப் மரணம் நடந்திருக்கு? இல்லையே, நாங்க சொல்லவே இல்லை. குறிப்பா ரீசென்ட்லி, அதாவது இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அஜித் குமார் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பையனை போட்டு அடின்னு அடிச்சு அந்த பையனை கொன்னே போட்டானுங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா அது வேற ஒரு மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பணம் கேட்டாரு. அதாவது இவர் வந்து வீல் சேர் தள்ளிட்டு போனதுக்கு காசு கேட்டாருன்றதுக்காக பொய்யான வழக்கு பதிஞ்சு அந்த பையனை வந்து அடிச்சே கொண்டானுங்க. இதுக்கு யாரு? விஜய் அவர்கள், இப்ப சிஎம் இருக்கிற விஜய் அவர்கள் பயங்கரமா பேசியிருந்தாரு. என்ன ஸ்டாலின் சார், சாரிமா, எது கேட்டாலும் சாரிமான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்லியிருந்தாரு. குறிப்பா இது நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப நாங்க என்ன சார் கேட்கறது சொல்லுங்க? இப்போ நாங்க என்ன கேட்கறது? நீங்க பேசின அந்த ஒரு கேள்வியை, நீங்க கொடுத்த அந்த ஒரு கேள்வியை நாங்களும் உங்களுக்கு கேட்கணும். விஜய் சார், ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க சார், ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த இப்ப இறந்த அந்த பையனோட பாத்தீங்க அப்படின்னா இப்ப இறந்தாருல அவரை பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே மாற்றுத்திறனாளிங்க, கை வந்து சரியா இல்லை அப்படின்ற மாதிரி, கை கொஞ்சம் ஊனம், அவங்க வீட்டுல கொஞ்சம் அந்த 2-3 பேருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா அவங்க வீட்லயே அவர் ஒரு ஆளு தான் சம்பாதிக்கக்கூடிய ஆளாம். குறிப்பா அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்காரு, ரொம்ப சின்ன பெட்டி கடை. அதுல ஒரு நாளைக்கு வருமானம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300-400 ரூபாய் தாண்டதே ரொம்ப அதிகம் லாபம்னு பார்க்க போனா. அதை வச்சுதான் அவங்க குடும்பத்துல எல்லாருமே பார்க்கணும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு கடையை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. குறிப்பா அவரை நம்பி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. நான் சத்தியமா சொல்றேன், இவனுங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னா இப்ப வரைக்குமே தெரியவே இல்லை. ஏன்னா அடிக்கும் போது கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? அவர் கையில கொஞ்சம் கை ஊனமா இருக்கு. அப்படிப்பட்டவரை மொத்தம் 19 இடத்துல வந்து என்ன சொல்றது, அடிச்சே கை காலெல்லாம் உடைச்சிருக்காங்க. கையை மட்டும் 3 இடத்துல வந்து உடைச்சிருக்கானுங்க. இப்படிப்பட்டவனுங்க எனக்கு சத்தியமா புரியவில்லை. இவனுங்க மனுஷனுங்களா இல்ல என்ன ஜென்மன்னு சத்தியமா புரியவே இல்லை. எந்த ஒரு பின்புலமோ, எந்த ஒரு அதிகாரமோ, எந்த ஒரு பவருமே, பணம்னு எதுவுமே இல்லாத ஒரு மக்களுக்கு உங்களோட ஆட்சி அதிகாரம் இப்படிதான் பாயுமா?
சபரிவர்மன் இறந்ததோட அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவருடைய வலது கை ஊனம், அந்த ஊனமுற்ற கையையே ரெண்டாவது 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. தலையில அடிபட்டு இருக்குது, ரத்த கட்டு இருக்குது. சாதாரண மக்கள் மேல என்ன எல்லாமே சாதாரண மக்கள் மேலேயே உங்களோட அதிகாரம் பாஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க தான் வந்து சொல்லிட்டு வந்தீங்க இந்த ஆட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற, ஏன்னா மேபி அவரும் கூட விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், விஜய் அவர்களுக்காக இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல நான் இப்ப கேள்விப்படுறேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டுல சொன்னாங்க, எங்க வீட்டுல பசங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல குழந்தைங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நாங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமையில இருக்கோம்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்தோம். குறிப்பா ஆக்கிரமிப்பு வீடுகளை நாங்க அகற்றோம்னு சொன்னது. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு குழந்தையோட ஆணுறுப்பை வந்து தவறான முறையில வந்து சிகிச்சை பண்ணதுனால அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஆனது அவங்க சொல்றது. இவங்க இப்படி பாத்தீங்கன்னா வரிசையா நாங்கெல்லாம் தாவேக்காக தான் ஓட்டு போட்டோம், நாங்கெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிகழ்ந்திருக்கிற பிரச்சனையுமே அவங்களுக்கு தான். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயுமே எல்லாரும் விஜய ஒரு மனதா ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டவங்களுக்கோட நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப லாக்அப் மரணம் வந்து உங்களோட ஆட்சி காலத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பதில் சொல்லுங்க. விஜய் அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க தான் அஜித் குமாரோட அந்த ஒரு லாக்அப் டெத்துக்கு பயங்கரமா இறங்கி பேசியிருந்தீங்க. அப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு, ஏதோ ஒண்ணு பேசியிருந்தாரு, என்னவோ பேசுறாரு, ஆனா பேசியிருந்தாரு. இப்ப வரைக்கும் நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா இவங்க என்ன தெரியுமா, இவங்களோட பதில் என்னவா இருக்கு? அத விடுறா, இங்க பாடுறா, எங்க அண்ணன் முதல்வன் படத்துல அர்ஜுன் இறங்கி வருவார்ல, அர்ஜுன் இங்கிட்டு மணிவண்ணன் இங்கிட்டு வடிவேல் அப்படின்னு சொல்லி இறங்கி வருவாங்களே ஒரு பிஜிஎம் போட்டு, அந்த மாதிரி எங்க அண்ணன் மாசா இறங்கி வர்றாரு பாடுறா. ஆமாண்டா, இதுக்காகத்தானே உங்க அண்ணனை நீங்க வந்து ஓட்டு போட்டு மேல உட்கார வச்சீங்க. இந்த மாதிரி மாசா பிஜிஎம் போட்டு வர்றது, அவருக்கு பின்னாடி பிஜிஎம் போட்டு கோடி கோலம் கொண்டது இல்லை எப்படியோ சாமி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிஜிஎம், அந்த மாதிரி அரிசியை பாடுறா, அவர் கையாலே ரேஷன் அரிசி எடுத்து அவரே கொட்டுறாரு. என்னென்னத்தை தாண்டா நீங்க பேசுவீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த மாதிரி விஷயத்துக்கு பேசுவாரா இல்லையான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நார்மல் என்னென்னத்தையோ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்களுக்காகவே அந்த முதல்வன் படத்துல வர மாதிரி ரீகிரியேட் பண்ற மாதிரியே நாங்க வந்து வர்றோம், நடந்து வரோம், பின்னாடி ஒரு பிஜிஎம் போடுங்க மாசா இருக்கும்னு சொல்லி வேணுக்குனே பண்ணுவீங்களான்றது. ஏன்னா இவர் நடந்து வர்ற ஸ்டைலுமே பாத்தீங்க அப்படின்னா அப்படித்தான் தெரியுது. உங்கள்கிட்ட என்ன சொல்லி என்ன பிரோஜனம் சத்தியமா புரியலைங்க. அடுத்து நிறைய பேர் பழனிக்கு போய் மொட்டை அடிச்சு பார்த்திருப்பீங்க, ஆனா பழனிக்கே மொட்டை அடிச்சவங்களை பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த ஆட்சியில நடந்திருக்கு. குறிப்பா அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காருல்ல ரமேஷ், அவர் மேலேயுமே பாத்தீங்க அப்படின்னா குற்றச்சாட்டு நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா என்ன சொல்லப்படுதுன்னா 100 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள அந்த இடத்த 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ணி அதை வந்து மோசடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி முருகன் கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் ரமேஷ், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. என்ன அப்படின்னா இத பத்திரவு பண்ணும் போது அந்த பத்திரதாரர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த சார் பதிவாளர், அவருக்கு தெரியாமலே பண்ணியிருக்காங்க. அதையுமே சொல்றாருங்க, அவர் ஒரு நாள் லீவுல போயிருந்தாரு, அதுக்கு அந்த இடையில ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து இதை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டாருன்னு. சத்தியமா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு சத்தியமா புரியவே இல்லை. மணிகண்டன் அப்படின்றவர் வந்து சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இத பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம இன்னொரு ஆளு 100 கோடி ரூபாய் சொத்தை, குறிப்பா கோயில் நிலத்தை இன்னொருத்தர் வந்து அது பணம் கொடுத்து அது பண்ண முடியும்னா எப்படி சார் இது? அதுக்கு தான் பத்திரிகையாளர் கேட்கறாங்க, என்ன சார் இவ்வளவு இதா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கீங்க, தவறு நடந்திருக்கா இல்லையா சார்? ஆமா தவறு நடந்திருக்கு. எப்படி பக்கத்துல இருக்கிற அவர் வந்து சொல்லல, ஏன்னா ரமேஷ் அவர்கள் சொல்லல, பக்கத்துல இருந்து ஆமா தவறு நடந்திருக்குன்னு சொன்னா ரமேஷோட அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே. என்னன்னா அது பொசுக்குன்னு தவறு இருக்கு, தவறு நடந்திருக்கு, தவறுன்னு நடக்கவே இல்லை, ஊழல் நடந்திருக்கு. அதை நீங்க வந்து சொல்லணும். அதை வெளிப்படையா சொல்லாம தவறு நடந்திருக்கு, ஆமா தவறு நடந்திருக்கு, அதை தான் சார் நாங்களும் சொல்றோம். இவர் ஒரு விஷயம் சொல்றாரு, என்ன அப்படின்னா எங்க மேல, அதாவது எனக்கு சொந்தக்காரவங்க தான் அந்த பத்திரம் பதிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க. சரி பொய் குற்றச்சாட்டுன்னு நிரூபிங்க. அப்ப நீங்க தான் சொல்றீங்க அது பொய் குற்றச்சாட்டுன்னா நிரூபிச்சுட்டு போயிருங்களே. இதுக்கு இந்த அரசு தாங்க பதில் சொல்லி ஆகணும். அடுத்து நம்ம விஜய் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, சப்போஸ் லஞ்சம் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்காதீங்க, இது எங்களுடைய தாவேக்கா ஆட்சி, குறிப்பா எங்க விஜய் அண்ணா ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னாரு. சூப்பருங்க, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பட் லஞ்சம் வாங்குறது உங்களுக்கு தானே. 1,30,000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா லஞ்சம் இவங்களுடைய செங்கல்பட்டு தாவேக்கா நிர்வாகி வாங்கி இருக்காருன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோட இப்ப ரிலீஸ் பண்ணி விட்டாங்க.
கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு 30 உனக்கு அனுப்பிச்சிட்டுங்களா எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா லஞ்சம் வாங்காதீங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க, ஆனா லஞ்சம் வாங்குறது உங்க ஆளுங்க தான். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? சப்போஸ் இன்னொரு விஷயமா நான் சொல்றேனே, அப்படி இவர் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. யார் அப்படின்னா, யார் லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வெளியானுச்சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது இந்த மாதிரி என்கிட்ட இருந்து கைமாத்தா அவர் வாங்கின பணத்தை அவர் திருப்பி கொடுத்தாரு. அப்படி அவர் திருப்பி கொடுக்கும்போது நான் எப்படி சார் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவர் வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு நான் எப்படி போட சொல்லுவேன்? அது மட்டும் கிடையாது, நானே எப்படி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. சார் தெரியும், மாட்டிக்கிட்டீங்க, பச்சையா புழுகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க தப்பு பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா உங்களை எதுக்கு தாவேகா உங்களை கட்சியில இருந்து நீக்கினாங்க? சொல்லுங்க, கட்சியில இருந்து எதுக்கு நீக்கினாங்க? நீங்க தப்பு பண்ணீங்கன்னு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கட்சியில இருந்து அவங்களை நீக்கி இருக்காங்க. அப்ப லஞ்சம் வாங்குனீங்கன்றது உறுதியாகி போச்சுல. அப்போ லஞ்சம் வாங்கினது உங்க ஆளுங்க தான் உறுதியாகி போச்சு. அப்போ நீங்க வேற ஒருத்தவங்கள வந்து முதல்ல சொல்லாதீங்க. உங்க கீழே இருக்கிறவங்கள முதல்ல சரி பண்ண முதல்ல பாருங்க. உங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் கரப்டடு, கூட இருக்கிறவங்க எல்லாம் கரப்டடா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் ஊழல்வாதிகளா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை நீங்க கொடுப்பீங்க? இன்னொன்னு, நிறைய இன்ஃபுளுன்சர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி டிவிகே ஓட்டு போடுங்க, பெருவாரியான ஓட்டு போட்டு டிவிகே ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி நிறைய இன்ஃபுளுன்சர், நிறைய சாதாரண மக்களுமே பாத்தீங்க அப்படின்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா திமுக ஆட்சி வந்து போகணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட எல்லாமே நான் ஓட்டு கேட்கிறேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து. அப்போ அந்த மாதிரி போட்ட ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஓட்டு போடுங்கன்னு. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்க ஹஸ்பண்டோ யாரோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றது மாதிரி ஒரு வீடியோ அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி நான் வீடியோ போட்டதே கிடையாது, என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என்னை வந்து ரொம்ப இதை கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சிங்கப்பெண் அதிரடி படைக்கு வந்து நான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். இவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, என்னை போட்டு அடிக்கிறாரு, அப்படி இப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனா மணி 11 மணி ஆயிடுச்சு, எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா இப்ப வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. ஹாய், வணக்கம். உங்களுக்கு தெரியும் டிவிகே சசியா பேசுறேன். இந்த மாதிரி நான் வீடியோ போட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நுடிக்கிறாங்க எங்களை கூட பேசலாம். இது ரிலேட்டடா நாங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பெண் கடையில நான் வந்துட்டு போன் பண்ணேன். நிறைய பண்றா, குடிச்சிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டா பேசுவாங்க, தகாத வார்த்தைகள்லாம் பேசுனா நீங்க இமீடியட்டா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. நைட் இப்ப பாத்தீங்கன்னா 11 மணி. இது வரைக்குமே நான் சொல்றேன் திருப்பி, அவன் ரொம்ப ராவடி பண்றான், ஆக்வர்டா பேசுவான், கொஞ்சம் வாங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு, அப்படி எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லேட் பண்றாங்க. புலம்பி என்னவா பிரயோஜனம்? நாங்க தான் அப்பவே சொன்னாமே இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி. சிங்கப்பெண் அதிரடி படைக்கு எந்த ஒரு அதிகாரமே அவங்களுக்கு கிடையாது. என்ன தப்பு நடந்துச்சுன்னா அவங்களை கூட்டு கொண்டு போய் நார்மலான காவல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் போட வைப்பாங்க. ஆயுதமும் கிடையாது, இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. சும்மா ரோந்து படைக்கு எப்படி ரோந்து காவல் படை இருக்கோ அதே மாதிரி தான் சிங்கப்பெண் அதிரடி படைன்றது. மற்றபடி நார்மலா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் சிங்கப்பெண் அதிரடி படைக்கு அதிகாரம் இருக்கு. மற்றபடி எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நீங்க போய் அதை தப்பா நினைச்சுக்கிட்டு சிங்கப்பெண் அதிரடி படை வந்தா சூப்பர் ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும்? அடுத்து சீமான் அண்ணன் நிறைய பேர் கேலி பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சீமான் அண்ணன் பேசலாம் பார்த்து நிறைய பேர் இதெல்லாம் சாத்தியமாடான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தானுங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ Volkswagen அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் சோலார் பேனலை போட்டு கீழே 100 செம்மறி ஆடுகளை பணிக்கு அமர்த்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் பார்த்திருந்தேன். அதை சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேல சோலார் பேனலை போட்டு கீழே முழுக்க பாத்தீங்க அப்படின்னா செம்மறி ஆடுகளை மேய விட்டுருக்காங்க. எதுக்காகனா அங்க வளரக்கூடிய புற்களை பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாப்பிடணும், அது மட்டும் கிடையாது அந்த இடத்துல வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக செம்மறி ஆடுகளை வேலைக்கு, அதான் பணிக்கு போட்டு அதுக்கு வேலையை கொடுத்து வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. போலந்து நாட்டில் பிரபலமான Volkswagen கார் தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் இந்த நிறுவனம் திடீரென்று 100 ஆடுகளை பணியமர்த்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் தள்ளியுள்ளது. போஸ்னான் என்ற நகரில் Volkswagen நிறுவனத்திற்கு கார் தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. இந்த கார் தயாரிப்பு தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தின் ஒரு பகுதி என்பது சோலார் மின் திட்டம் வழியாக பெறப்பட்டு வருகிறது. இதற்காக கார் தயாரிப்பு தொழிற்சாலையின் அருகே பிரம்மாண்டமாக சோலார் பேனல்கள் அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தரையில் ஸ்டாண்டுகள் உதவியுடன் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இங்கு 31,000க்கும் அதிகமான சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இதனால் அடிக்கடி தரையில் வளரும் புற்களால் பிரச்சனைகள் வருகிறது.
வருகிறது. இந்த புற்கள் இயந்திரம் கொண்டு வெட்டப்பட்டு வந்தது. இப்படி செய்யும் போது இயந்திரத்தில் இருந்து சத்தம் வரும். அதே போல இயந்திரத்தை இயக்க தேவையான எரிபொருளில் இருந்து கார்பன் வெளியாகி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். அது மட்டுமின்றி இந்த பணிக்கு தனியாக ஆள்கூலியும் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் புற்களை அகற்றும் பணியில் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு பதில் ஆடுகளை கொண்டு வந்துள்ளது வோக்ஸ்வேகன் நிறுவனம். செம்மறியாருக்கு கூட அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல ஒரு ஆளை போட்டு இல்ல ஒரு மிஷினை போட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணணும்னா நிறைய வேஸ்ட் ஆகும். ஒண்ணு அதுக்கான இயந்திர காஸ்ட், அது மட்டும் கிடையாது அது சரியா வேலை பார்க்குதான்னு சொல்லி அது பண்ற காஸ்ட், இந்த மாதிரி நிறைய செலவுகளும் அதுக்கு ஏத்த முறையா நம்ம பார்த்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுக்காக இவங்க இயற்கையாவே போவோமே, இப்ப செம்மறியார போக விட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மின்சார தேவையும் கிடையாது, அதுக்கு டீசலோ இல்ல பெட்ரோலோ ஏதோ ஒண்ணு போன அந்த ஒரு இதுவும் கிடையாது, தொழில்நுட்பத்தால எந்த பாதிப்பும் ஏற்படாது, அது மூலியமா இயற்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லி செம்மறி ஆடுகளை வேலைக்கு போட்டு புற்களை சாப்பிடுறதுக்காக மட்டுமே வேலைக்கு போட்டிருக்காங்கன்னா பாத்துங்க. இத நம்ம சீமானனை சொல்லும் போது சிரிச்சானுங்க. இப்போ ஒரு தனியார் நிறுவனம் அதை செஞ்சிருக்கும் போது ஓ இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி வாயை பொளக்குறானுங்க. அதான் ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒருத்தவங்க நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாரு, அதாவது வெளியில நம்மளாம் வாழைப்பழம் மாதிரி வெளியே தாரா தொங்குவோம், ஆனா அதை வாங்கி சாப்பிட மாட்டானுங்க, உள்ள மறைச்சு வச்சிருப்பேன் சிகரெட், அதை எடுத்து வெளியே வந்து உப்புன்னு ஊதிட்டு போவாங்கன்னு. அந்த மாதிரி கேசுகளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. அடுத்து காங்கிரஸ் கட்சியில இப்ப காமராஜர் அவருடைய பிறந்த நாளுக்காக அவங்க போயிருக்காங்க. அதுல போட்டோ எடுக்கிறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சார், என்ன ஒரு போட்டோவுக்கு பக்கத்துல நின்னா கூட பரவாயில்ல, முன்னாடி நான் தான் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லி போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்காக அதுக்கு எழுந்த சண்டையில போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நாரி கிடக்குறாங்க. என்னங்க என்ன உங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிறீங்களேன்ற மாதிரிதான் இருக்கு. ஒரு காக்கா இம்புட்டு ஆய் போனதுக்கு ஒரு தீக்கரையே ஆயிட்டீங்கன்ற மாதிரி ஒரு போட்டோ இவ்வளவு பெரிய அக்கம் போறோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப டிவிக்கு அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையை கட்டமைக்கவும் அது மட்டும் கிடையாது அதை சரிவர இது பண்ணவும் மக்கள் கிட்ட நிதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி? இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் மேம்பாட்டிற்காக TN நலம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகம். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த வெளிப்படை தன்மையோடு மக்கள் கொடுக்கும் நிதி பயன்படும் என அமைச்சர் உறுதி. மக்கள் கிட்ட நிதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. உங்களுடைய ஆட்சியில ஒரு பொண்ணு சொன்னதான் நீங்க ஞாபகம் வருது. நிதி கொடுக்கலாம் தப்புன்னு கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேரை நீங்க எப்படி நம்ப வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து அரசாங்க பணத்தெல்லாம் எடுக்க போறது கிடையாது, அவருடைய பணத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது எங்க அண்ணன் வந்து அரசாங்க பணத்தெல்லாம் எடுக்க மாட்டேன், அவரு ஏன் பணத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. எப்படி ஏன் பணத்தை கூட சொன்ன அவர் தான் சார் அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிட்டு போச்சு. அந்த பொண்ணை தான் ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம் நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரீலு எதுலயுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கேள்வி எழுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல, ஏன்டா பேசணும்னு அந்த புள்ள நினைச்சிருக்கும். அப்ப அரசு மருத்துவமனையை கட்டமைக்கிறது கூட உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு வம்படியா வாண்டடா இத்தனை திட்டங்களை நீங்க அறிவிச்சு விட்டுருக்கீங்க? அதுக்கே அரசு மருத்துவமனைக்கே உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இந்த திட்டங்களுக்கு நீங்க பணத்தை எங்க இருந்து கொண்டு வர போறீங்கன்ற கேள்விதான் இப்ப நமக்கு எழுந்துகிட்டு இருக்கு. அடுத்து இவனுக்கு எந்த அளவுக்கு தற்குறி அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னா சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு செய்தியா தான் இந்த இடத்த நான் கேட்டேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இறுதி சடங்குல யாருக்கு அதிக அளவு கூட்டம் கூடுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 இடங்கள் பிடிச்சது பாத்தீங்கன்னா, 3வது இடம் நம்ம அந்த டயானான்னு சொல்லுவோம்ல, இளவரசி டயானான்னு சொல்லி லண்டனோடது, அவங்களுடைய இது இறுதி ஊர்வலத்துக்கு பாத்தீங்கன்னா இறுதி சடங்குக்கு 1 மில்லியன் அளவுக்கு கூடுனாங்க அப்படின்னு. 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர் கூடுனாங்கன்னு வைங்க. அதே மாதிரி போப்பாண்டவர் இறந்ததுக்கு 2 மில்லியன் 20 லட்சம் பேர் கூடுனாங்க. ஆனா அதிகபட்சம் கூடுனது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணாதுரை அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் 10 மில்லியன் கணக்குல வந்து கூடுனாங்க. அது மட்டும் கிடையாது, அது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயுமே இப்ப வரைக்கும் பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கானுங்களா, இவனுங்க எப்படி தற்கொலைன்னு சொல்றாங்கன்னு பாருங்க.
அது என்னடா funeral அப்படின்ற மாதிரி சொல்லு, அதாவது இறுதி சடங்கு, இறுதி ஊர்வலம். அவனுங்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல போல இருக்கு. அதுக்கு இவனுங்க சொல்லியிருக்கானுங்க, எங்க அண்ணனுக்கு அதை விட அதிகமா கொடுண்டா. எப்படி வரிசையா கீழே கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்கானுங்க, எங்க அண்ணனுக்கு இதை விட அதிகமா கொடுண்டான்னு சொல்லி அவனுங்க போட்டு வச்சிருக்கானுங்க. டேய், அவர் உயிரோட இருக்காரா, நீங்க எதுக்குடா அவரை சாகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதா? funeralனா அந்த இறுதி சடங்குன்றது கூட தெரியாம எங்க அண்ணனுக்கு பயங்கரமா கூடுன்னு சொல்றாங்களே, அவர் இன்னும் நிறைய வருஷம் வாழணும்டா. இப்ப அவர் சிஎம், நீங்க என்ன நினைப்புல? இவனுக்கு அதான் சொல்றேங்க, இவனுங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அதாவது சொல்லு, கண்ணை மூடிக்கிட்டு நம்புவானுங்க. கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணாலும் எங்க அண்ணன் தான் பெஸ்ட், எங்க அண்ணன் தான் பெஸ்ட். ஒருத்தன் கொலை பண்ணா கூட எங்க அண்ணன் தான் பெஸ்டா கொலை பண்ணுவாரு. எங்க அண்ணன் நல்லது பண்ணு, எங்க அண்ணன் தான் நல்லது பண்ணுவாரு. கண்ணை மூடிக்கிட்டு நம்பக்கூடியவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? நீங்களே அவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னா பேர் வைங்க. ஏன்னா சாவுக்கு வர்றவங்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு. யாருக்கு வந்தது கூட்டமா அதிகமா இருக்குன்னு கேட்டா, எங்க அண்ணனுக்கு இதை விட அதிகமா கூட்டம் வரும்னு பேசுற ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? கடைசியா நம்ம சீமானனை பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நாளைக்கு காங்கயம்ல வந்து ஒரு காங்கயம் கல்லூரிக்கு வந்து நாளைக்கு வந்து வருகை தருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். மேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீமானனோட பேச்சை நாளைக்கு கேட்க போறேன். ஏன்னா கடைசியா நான் கேட்டது பாத்தீங்க அப்படின்னா, கடைசியா நம்ம அண்ணன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுல கூட நிறைய விஷயம் என்ன சொல்றது, விஜய் அவர்களையுமே நிறைய இடத்துல பேசியிருந்தாரு. அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போட்டுருந்தானுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அண்ணன் நாளைக்கு பேச போறத நம்மளை விட நம்மளை எதிர்க்கிறானுங்கள, நம்ம இதை ஓட்டணும்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பானுங்கள, அவனுக்கு பயங்கரமான தெளிவா பார்க்கணுன்ற ஒரு நினைப்புல பாப்பானுங்க. பாருங்க, என்ன நான் சொல்றது கண்டினியூ நல்லா பாருங்க, நாங்களும் பார்ப்போம், நீங்களும் பாருங்கடா. ஏன்னா ஒரு கல்லூரியில ஒரு மக்கள் கிட்ட, அந்த கல்லூரி மாணவர்கள் கிட்ட எந்த மாதிரி உரை நிகழ்த்தணும்னு அன்னை சீமானனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வருங்கால ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி கொண்டு போகணுன்றத அவர் நாளைக்கு விலைக்கு சொல்லுவாரு. நல்லா பாருங்க. இத நீங்க நிறைய சின்ன சின்ன கிளிப்ஸா நான் என்ன கேட்கிறேன், நீங்க ட்ரோல் பண்றதாவே நினைச்சுக்கோங்க. ட்ரோல் பண்றதா அவருடைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து சின்ன சின்ன கிளிப்ஸா எடுத்து நிறைய பரப்பி விடுங்க. அப்படியாச்சும் கொஞ்சம் நல்லா போகட்டும். அப்படியாச்சும் உங்க சிஎம் விஜய் அவர்களுக்கு தெரியட்டும், அவர் எந்த மாதிரி ஒரு நாடை கட்டமைக்கணும்னு சொல்லி அவர் போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நாளைக்கு பேசக்கூடிய அந்த பேச்சுல தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்றதெல்லாம் பண்ணுங்க. எப்படியும் இவனுக்கு ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிருப்பானுங்க, பண்ணட்டுமே. அப்படியாச்சும் நல்லா ரீச் ஆகட்டும். சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.